முதலமைச்சர் 5 மண்டல தலைவர்களும் தங்கள் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். பெண்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நினைத்துதான் இந்த 50 விழுக்காடுவே கொண்டாந்தாங்க. இப்போ அம்மா இருந்திருந்தா நூலாக இருப்பாங்க. ஆனால் வழக்கு முறையாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். எடுத்து சொல்வோம்னு சொன்னோம். சொல்லி 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். 7ஆம் தேதி முதலமைச்சருடைய பார்வைக்கு சென்று முதலமைச்சர் 5 மண்டல தலைவர்களும் தங்கள் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதில் முழுமையாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு குழு தலைவரும் நகரமைப்பு குழு தலைவரும் உடனடியாக தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணித்தார் என்று செய்திகள் வந்தது. மாநகராட்சி மிகப்பெரிய இந்த மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கு என்பதற்கு இது ஒரு சான்றாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முதலமைச்சர், கட்சியினுடைய தலைவர், அவரே ஏதோ தவறு நடந்திருக்கு, உடனடியாக இந்த வழக்கில் அவர்கள் இருந்தாங்கன்னா வழக்கு முறையாக நடக்காது என்று சொல்லி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் வழக்கு முறையாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சாதாரண பில் கலெக்டரையும் அந்த பார்ட் டைமாக வேலை பார்த்தவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கான்ட்ராக்டர் இவங்க மேல் மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது கண் துடைப்பு நாடகம் மாதிரி தெரிகிறது. எனவே இது கண் துடைப்பு மாதிரி தெரிகிறது. உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மண்டல தலைவர்கள், அவருக்கு துணை போன மண்டல அளவிலான அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கையை, மேல் அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம். எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக நீங்கள் கழகத்தின் சார்பாக உடனடியாக வழக்கு தொடுக்க வேண்டும். வழக்கு தொடுத்து உண்மை நிலையை நாம் கண்டறிய வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மதுரை மாநகராட்சி நாம் எடுக்கிற இந்த நடவடிக்கை, நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கின்ற தீர்ப்பு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் பணியை மட்டும் பார்ப்பார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. பொதுவாக ஒரு மேயருக்கு உதவியாளர் எப்படி வருவாங்கன்னா வருவாய் பிரிவிலிருந்து தான் வருவாங்க. அப்போ தான் நிர்வாகம் எடுத்து சொல்கிறது மேயருக்கு, வணக்கத்துக்குரிய மேயருக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்தவர் பொறியாளர் துறையிலிருந்து அவர் உதவியாளராக போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய பெருத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே அவரே ரிசைன் பண்ண சொல்லணும். இந்த ரவியும் இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் உண்மை நிலையை கண்டறிய முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ கேளுங்க, யாருன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கள்கிட்ட கேட்டால் நாங்களாக நியமித்தோம். அவங்க இருக்கக்கூடாது. பொதுவாக பொறியாளர் பிரிவிலேருந்து யாரும் வரக்கூடாது. எப்பவும் போட மாட்டாங்க மேயருக்கு. மேயர்ன்றவர் நிர்வாகத்தை தெரிஞ்சிட்டு வர்றவரில்ல. மேயர் என்ற புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்கள் பிரதிநிதி. ஏன்னா அவருக்கு நிர்வாகத்துடைய தன்மை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னா அந்த நிர்வாக அதிகாரிகள் ஒருவர் போனால் தான் அது சரிப்பாக இருக்கும். பொறியாளர் பிரிவில் போனவருக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? அதெல்லாம் இந்த கமிஷன் தானே இது பண்ணணும். வழக்கில் சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டு இருக்கு. எல்லார் மீதும் யார் தவறு செஞ்சாலும் சரி, ஆண்டவனே தவறு செஞ்சாலும் தவறு தான். அதனால்
இந்த பிரேயரில் இதையும் கொண்டாந்துருக்காங்க. நம்ம மேயரும் விசாரிக்கணும். மேயருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? நீங்களே கேட்குறது தவறு. அதனால் பொதுவாக எல்லா அனைத்துக்குமே மேயர் தான். மதுரையின் முதல் குடிமகன் மேயர் தான். நம்ம இன்னைக்கு குடிமகள். எங்கள் அம்மா எதுக்காக பெண்கள்லாம் கொண்டாந்தாங்க 50% கொடுத்தாங்கன்னா, பெண்கள் வந்தால் நியாயமாக வேலையை பார்ப்பாங்க, நிர்வாகம் சிறப்பாக இருக்கும், மக்கள் பணி செய்வாங்க. ஆண்கள்னா கூட தவறு செய்வாங்க, பெண்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நினைத்து தான் இந்த 50 விழுக்காடுகே கொண்டாந்தாங்க. இப்போ அம்மா இருந்திருந்தால் நூலாக இருப்பாங்க. பெட்டிஷனில் 4வது பேராகிராஃபில் சொல்லியிருக்கோம். பெட்டிஷன் நாங்கள் கொடுத்தது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் scam has been done by the mayor, zonal chairmen and conveyance of the corporation official. 4வது பேராகிராஃபில் சொல்லி இல்லை மாண்புமிகு நீதி அரசருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கு. கொண்டு போனதன் அடிப்படையில் தான் இப்போ இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அது இப்போ மதுரையில் அதிமுக தொடங்கிய அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு. எங்கள் மாமன்ற குழு இங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் மாமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கட்சிக்காரங்களாம் வர சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் காலதாமதம் சொல்லிடுறேன். அவங்கெல்லாம் அவங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடச்சிருக்கு ராஜ்குமார், அவங்களுக்கு சொல்லணும்ல. வெற்றி கிடச்சிருக்கு சொன்ன நம்ம சோழையராஜா அங்கே சொன்னார், அதற்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, நம்ம கவுன்சிலர் ஒவ்வொரு கவுன்சில் கூட்டத்திலையும் அதை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பியும் நடவடிக்கை இல்லை. வலுத்தவன் பிழைத்து ஒழுகிறான், ஏழை மாட்டிக்கிறான், அவ்வளோதான். பணக்காரன் பேருந்து பணக்காரன் தப்பிச்சுக்கிறான், ஏழை மாட்டுக்கிறான். இதுக்கு தான் அவர் எப்படி இதே நீங்க என்னன்னா அங்க போய் கேளுங்க. அவர் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ ஏன்கிட்ட கேட்கக்கூடாது இல்லைங்க. மண்டல தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர். இதே பெருத்த வெற்றிங்க. எந்த இதுலேயும் இது வரைக்கும் மாநகராட்சி வரலாற்று மாநகராட்சி மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த தேர்தல் தொடர்ந்து நடந்து வருகிற நாளகத்தில் எப்போவுமே இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த எந்த மாநகராட்சியும் நடவடிக்கை எடுக்கப்படலை. மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. அதே மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியில் என்ன சொல்கிறோம், அந்த இது வரைக்கும் மண்டல தலைவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொத்து குவிப்பு என்ன? நாங்கள் கேட்குறது என்னென்னா, அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர் ஆறதுக்கு முன்பாக அவங்க என்னென்ன சொத்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க மண்டல தலைவரான பிறகு, அது மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பினாமியில் எடுத்திருப்பாங்க, பினாமி பேரில் வச்சுருப்பாங்க, அதையும் விசாரிக்கணும் அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கோம். இதன் அடிப்படையில் தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீ விசாரணைக்கு குந்தகம் பண்ணுற மாதிரி எதுவும் கேட்காதீங்கப்பா. ஏய் மதுரைக்கு நல்லது கிடைச்சிருக்கப்பா, நீ வாடுங்க ஏதாவது செஞ்சுறாங்கப்பா. அந்த ஆர்டர் போடும்போது 5 பேர் மேல டவுட் வருது, ஏதோ கன்ஃபார்ம் பண்றாங்க, ரைட். அப்போ மேயரோட இன்வால்வ்மென்ட் டவுட் வந்திருக்கும் தானே? அப்போ ஏன் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல? இல்ல உள்ள இருக்காங்க. நீங்க நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க விசாரணை பண்ணீங்களே, நீங்க விசாரிச்சதுல மேயர் கிளியரா அப்படின்னு கேளுங்க. அங்க கேட்காம எங்கிட்ட கேட்குறேன். நாங்க தான் இதுலயும் கொடுத்துருக்கோம். மேயரையும் விசாரிக்கணும். மேயரும் அதில் நான் அதுக்கு உதாரணமே சொல்லிட்டேன். அவங்க உதவியாளராக இருக்கிறவர் தவறு, அதே தப்பு இல்லையா? அப்போ தப்பு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இதில் கேட்டு எல்லாமே சொல்லணும் அப்பா, எல்லாமே சொல்லணும். மதுரை பிரஸுக்கு எல்லாமே சொல்லணும். சரி, இதை குறித்து எதாவது நாட் ஃபார் ஜோக், இது முக்கியமான சீரியஸானது. நீ ஜோக் அடிச்சுட்டு கொண்டு போக கூடாது. அடுத்து வரக்கூடிய மாமன்ற கூட்டத்துல நம்ம எதிர்கட்சியுடைய என்ன பண்ண போறோம், அடுத்த என்ன செய்வோம், இவங்க நினைச்ச மாமன்றமே நடக்கூடாம கூட பண்ணலாம். அது எப்படிங்க? மாநகராட்சியில் 100 கவுன்சிலர் இருக்காங்க, மாமன்ற உறுப்பினர்.
100 மாமன்ற உறுப்பில் 15 பேர் எங்கள் ஆளுகள் இருக்காங்க. 15 பேர் நினைச்சா ஒரு மாமன்றத்தை வந்து இது பண்ண முடியாது. திமுக கவுன்சிலர் அதிருப்தி இருக்குல்ல? அது அவங்க வரணும்ல, வரமாட்டாங்க. அதெல்லாம் வரும். இப்போ அவங்க பூரா மண்டல தலைவரை நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க மண்டல தலைவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால யார் இல்லை நம்ம சும்மா இது மாதிரி இதோட போதும். இது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. மற்ற வழக்குக்கு குந்தகமாக எதுவும் கேட்காதீங்க. நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.